மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, ஊருக்கு போனோங்க. ஒரு வேலை முடிக்கணுங்கிறதுக்காக ஊருக்கு 14ஆம் தேதி அங்கே ஊரில் போயிருக்கோம். 14, 15, 16, 17 நைட்டு கிளம்பி வந்துடுறோம். அப்போ ஊருக்கு போன இடத்துல அருமையாக போன வாட்டி நான் சொன்னேனே, அதே கோபிச்செட்டிப்பாளையம், அதே பாரியூர் அம்மனை பார்க்குறேன், பண்ணாரி அம்மனை பார்க்குறேன். இந்த வாட்டி கூடுதலாக பண்ணாரி அம்மனை பார்க்குறேன், பொங்காளி அம்மனை பார்க்குறேன். பொங்காளி அம்மனில் புதுசாக இவ்வளவு வருடங்களில் நான் பார்க்காத பூமுதி பார்க்குறேன். இதெல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரியே பொங்காளி அம்மன் இந்த வாட்டி 3 அம்மனுக்கும் கொண்டு போய் புடவைகளை கொடுக்குறோம். ஒவ்வொரு அம்மனுக்கும் பாரியூர் அம்மனுக்கு கொடுக்குறோம், வாங்கி வச்சுக்கிறாங்க அவங்க. பொங்காளி அம்மனுக்கு போய் கொடுக்கும்போது, போன வாட்டி நீ எனக்கு அதிசயம் பண்ணினேயம்மா, நீ அதாவது புடவை கொடுக்கும்போது சாத்தாமல் புடவையை கட்டாமல் விடுறாங்க, இவங்க கட்டுவாங்களோ என்னன்னு தெரியல, நீ அதை ஏற்றுண்டங்கிறத எனக்கு காட்டு தாயே அப்படின்னு போன வாட்டி ஒரு வேண்டுதலுக்கு மறுநாள் பாரியூருக்கு வந்தப்போ பாரியூர் அம்மன் அந்த புடவை அதே கலர் அதே டிசைனை கட்டி என்னை மெய்சில் இருக்க வச்சாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி பாரியூர் அம்மனுக்கு ஒரு புடவையை சாத்திவிட்டு இதே பொங்காளி அம்மனுக்கும் மறுபடியும் வரும். அங்கே கொண்டத்து பாரியூர் அம்மனில் கொடுத்ததை அவங்க சாத்தலை, வச்சுட்டாங்க, வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் சாத்துவோம் நாங்கள். அன்றைக்கி பொங்காளி அம்மன் காட்சி கொடுத்தா நீ என்ன விளையாட்டு காட்டுவியோ தெரியாது பாரியூர் அம்மன்னு வேண்டின்னு நான் வந்துட்டேன். பொங்காளி அம்மனுக்கு கொண்டு போய் புடவை கொடுக்கும்போது கொண்டத்தை அந்த கொண்டெல்லாம் பார்த்துவிட்டு, நீ இது மாதிரி அடிக்கடி எனக்கு மிராக்கிள் பண்ணியாவது குஷியை கலப்பு, மற்றது நாங்கள் வேண்டிக்கிறது நீ பண்ணுறியோ என்னவோ, ஆனால் இது மாதிரி ஒரு அதிசயங்களை மனசில் காட்டி ஒரு குஷி ஒரு மெய்சில் இருப்பு பண்ணுன்னு மறுபடியும் அங்கே ஒரு வேண்டுதலை போட்டுட்டு வந்துட்டேங்க. பண்ணாரி அம்மனுக்கு போய் புடவையை சாத்துறதுக்கு கொடுக்க போகிற இடத்துல இந்த பொங்காளி அம்மனை வேண்டினது தான் போன வாட்டி பாரியூரில் கட்டியிருந்தாங்க, அம்மன் கட்டியிருந்தாங்க. இந்த வாட்டி பண்ணாரி அம்மனில் பொங்காளி அம்மன்கிட்ட வேண்டினது பண்ணாரி அம்மனில் அப்படி வெளியில் அப்படியே நான் முதல் நாள் பொங்காளி அம்மனுக்கு கொடுத்த அதே சாரி, அதே டிசைன், அதே கலர் வெளியில் அப்படி கிடக்கு. அது எனக்கு உணர்த்தின அம்மன். வெளியில் அம்மன் மேலே இப்படி மேலாக அப்படி சாத்தி வச்சுருக்காங்க. என்ன அருமை! அதான் நம்ம வேண்டுதலை அம்மன் கேட்குறாங்க. அதனால் இதையே கேட்டு நிறைவேற்றும் போது அந்த தாய் நமக்கு வேண்டியதெல்லாம் செய்யாமையாக இருக்க போகிறாங்க. ஓகேங்க, அது போனோம். அப்படி போயிட்டு கோயிலெல்லாமும் போயிட்டு என்ற மச்சான் இருக்கார் பாருங்கள், அங்கே வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் முடித்தோம். அதுக்கு அறிகுறி முடிகிற மாதிரி இல்லாமல் அறிகுறியெல்லாம் நிறையா இருந்தது. அங்கேயும் ஒரு சினிமா போகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. நான் இங்கேயே பாடாப்படுவேன். அங்கேயும் ஒரு சினிமா போகலாம், நைட் என்ன போய் ரூமில் தூங்குறதுக்கு சினிமா போகலாம் வா அப்படின்னு சொல்லி அங்கே இந்திரா தேட்டரில் போனோம். என்ன படம்? மாமன் சூரி படம். ஐயோ, இந்த சூரி படமாக போர் அடிக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி சூரி படம் ஒன்று பார்த்தது நல்லா தானே இருந்தது. அப்போ சூரி படம் நல்லா இருக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுது எனக்கு. இல்லைன்னா படம் நல்லா இல்லைன்னா தெரியும் செய்தின்ட்டு நல்ல படத்துக்கு போனோம். தியேட்டர் அருமையாக இருக்குது. சென்னை தியேட்டர்கள்லாம் டாப்பு, ஏசி நல்லா போட்டு டாப்பாக இருந்தது தியேட்டர். அதாவது அந்த சீட்டு அரேஞ்ச்மெண்ட்டு சென்னையில் இப்படி பார்க்கணும். இது நல்ல ஒவ்வொரு சீட்டுக்கும் இப்படி வச்சு இப்படி படம் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு சீட்டும் இப்படி தான் இருக்குது. நல்ல அருமையாக நல்ல டீலக்ஸ் சூப்பர் தியேட்டராக இருந்தது. சரி, தியேட்டர் சூப்பர், படம் என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? படம் நான் வேண்டிகிட்டே போனேன். அந்த டைரக்டர் வேண்டுவாரோ இல்லையோ, படம் நல்லா இருக்கணும்னு என்னை கூட்டிகிட்டு போகிறவங்க வேண்டிகிட்டு போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க காலி. அது மாதிரி படம் போனேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு கதையாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போயா அப்படின்ட்டு, இதுக்கெல்லாம் ஒரு இது அப்படின்னு ஃபஸ்ட்டு அதாவது இன்டர்வல் விடுறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 1.5 மணி நேரத்தில் ஒரு பாதி மணி நேரம் கொஞ்சம் போராக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் ஒரு இது அப்படின்னு. அப்புறம் போக 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 சூரியன் நடிப்பும் பெஸ்ட்டு, படம் கதையும் பெஸ்ட்டு. கதை எப்படி தான் இவ்வளோ கதைகள்லாம் போயும் மீதி எடுக்கிறாங்கன்னு பார்த்தா
அன்றாடம் நடக்கிற கதையை அழகாக எடுத்துடுறாங்க. குடும்பத்தில் ஒரு மாமன் எப்படி வந்து தன்னுடைய அக்கா பையன் மேலே பாசம் வச்சு, அந்த பையன் பாசம் வச்சு மாமனை கல்யாணம் பண்ணிக்கிற வந்த உடனே என்ன ஆறுது, அந்த பையனை எப்படி மாமனோட பிரிக்கிறாங்க, எப்படி மாமனை பற்றி, மாமன் இல்லாததை பற்றி அந்த பையனுக்கு அவன் அம்மா புரிய வைக்கிறா. மாமனோட பாசம் இனிமேல் வராதுங்கிறத அவன் தாங்கிக்கிறதுக்கு எப்படி புரிய வைக்கிறா. இது மாதிரி கதைங்க. உண்மையாக நீங்கள் ஒரு நல்ல மாமன்களாக இருந்தால் போய் படம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்படி தான், அதாவது அன்றாட வாழ்க்கை படத்துக்கு வந்து 100க்கு நான் 95 போடுறேங்க. கண்டபடிலாம் இல்லை. குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போகலாம். மாமனை பற்றி, மாமன் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாமும் போகலாம். அருமையான மாமன், என் மாமன் நினைக்கிறவங்க எல்லாமும் போய் பார்க்கலாம். மாமன்கள் படுற கஷ்டங்கள் அந்த மாமன்களே போய் பார்க்கலாம். அப்படி ஒரு படம். லேடிஸ் பார்க்கலாம், ஜென்ட்ஸ் பார்க்கலாம், குழந்தைகள் பார்க்கலாம், குட்டி பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அருமையான படங்க, போய் பாருங்கள். கோபிக்கு போய் பண்ணாரியம்மன், பாரியூரம்மன், பொங்காளியம்மனை பார்த்து சிலிர்த்தா மாதிரி இந்த மாமன் படத்தையும் பார்த்து சிலிர்த்தேங்க. சூப்பர். ஸ்டார்ட். ஓகே. போயிட்டோம். உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே, அது மக்கள் சக்தி சேனல் என்று. மக்கள் சக்தி